இன்னைக்கு வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முட்டைக்கோஸ் பொரியல் தான் பார்க்க போறோம். இப்போ வந்து முட்டைக்கோஸ வந்து பொடுசு பொடுசா நறுக்கி, அத வந்து ஒரு பாத்திரத்துல போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. பாருங்க முட்டைக்கோஸு, அப்புறம் பாசிப்பருப்பு 2யும் போட்டு என்ன செய்யணும்னா, வேக வைக்கணும். வேக வச்சுட்டு நான் சும்மா அதில தான் வேக வைக்கிறேன். நீங்க சும்மா அதில வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்த உடனே அதுக்கப்புறம் நம்ம வந்து தாளிச்சு போடுவோம். அத வந்து நான் சொல்றேன் எப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த வச்சு மூடி வேக வைப்போம். இப்போ வச்சு மூடிக்கலாம். விசில்லாம் போடக்கூடாது. நான் சும்மா வேக வைக்கிறேன். இது பாருங்க வெந்துருச்சு. இப்போ வந்து தாளிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க. கடுகு உளுந்து கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் 2 நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா தாளிச்சுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா தாளிச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து முட்டைக்கோஸ் வந்து நல்லா ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லாயிருக்கும். நல்லா தாளிச்ச ஃப்ளேவர் தான் நமக்கு வந்து முட்டைக்கோஸ் நல்லா வாசனை சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதை வதக்கி விட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம முட்டைக்கோசமாக அவிச்சு வச்சுருக்கோம்ல, அதை வந்து எடுத்து வந்து நம்ம வந்து போட்டு வந்து கிண்டிக்கலாம். இப்போ அவிச்சு வச்ச முட்டைக்கோஸை எடுத்து அதில் வந்து கொட்டிக்கலாம். முட்டைக்கோஸும் பாசிப்பருப்பும் போட்டு வேக வச்சுக்கணும். நெக்ஸ்ட் நல்லா கிண்டிக்கோங்க. ஆல்ரெடி நான் வேகும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அது எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நல்லா இது பண்ணி நல்லா கிண்டுங்க. கிண்டும் போது நல்லா அந்த ஈரசத்தெல்லாம் போகணும். நெக்ஸ்ட்டு இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, தேங்காய் வந்து துருவி வச்சு தேங்காய் போடணும். இப்போ தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன் பாருங்கள். இது போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் போட்டு கிண்டிக்கலாம். நல்லா போட்டு கிண்டின பிறகு நல்லா டேஸ்ட்டாக வரும். இது பாருங்கள் எவ்வளோ நல்லா அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா கொஞ்சம் நல்லா ஈரசத்து போகிற வரைக்கும் அந்த தேங்காய் பூ போட்டனால நம்ம கொஞ்சம் கிண்டி நல்லா கொஞ்சம் இறக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ரொம்ப நேரத்துக்கு நல்லா கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். நல்லா கிண்டிக்கோங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.